நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. வணக்கம். தம்பி ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கல. நான் இது என்னோட குழுவே நான் வாழ்த்திக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை. நன்றி சொல்லணும், தேவயானிக்கு நன்றி சொல்லணும். இங்கே வந்தவங்க எல்லாருக்கும் சீனியர்ஸ் பாகிராஜ் சார் எல்லாருக்கும் நன்றி. செல்வன் அண்ணன், தம்பி சுரேஷ் எல்லாருக்கும் நன்றி. என் தம்பி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காப்புல, நிறையா ஊர்பட்ட பணியோடு இருக்காப்புல. நான் நேராக போய் பார்த்து அதனால் வேகமாக இந்த படம் வெற்றி அடையும் எங்களுக்கு நல்லா தெரியும். உங்களோட துணை தேவை, அவ்வளோதான். மற்றபடி தம்பி வந்து பேசி நீங்கள் முடிக்கலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த படத்தை நான் பார்த்துட்டு என்கிட்ட காட்டினாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள்லாம் வெற்றி அடையணும். அதுதான் நம்ம தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். இதுக்கு ப்ரெஸ் நீங்கள் தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சின்ன படம் பெரிய படம் எந்த வித்தியாசமும் இல்லை. இப்போ சொன்ன மாதிரி படம் நல்லா இருந்தால் ஓட போகுது. இப்போ லவ் டுடேன்னு ஒரு படம் மிகப்பெரிய ஹிட் சொல்கிறேன். இது ஒரு எமோஷ்னலாகவும் அவ்வளோ நல்லா இருக்குது படம். இது நம்ம பல டைம் கூப்பிட்டாங்க, என்னால் பார்க்க முடியல படத்தை. விஜித்தும் தேவயானி மேடமும் கூப்பிட்டாங்க இந்த படத்தை பாருங்க. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் பார்த்தோம். ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையும் நம்புகிறேன். கண்டிப்பாக ப்ரெஸ் நீங்களாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணோம். வெற்றியே அப்புறம் என்டையர் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறிய படங்களுக்கு ப்ரொமோஷன்னா அதுக்கு இன்னைக்கு ஒரு 4-5 மணி நேரம் செலவு பண்ணணும். அந்த மாதிரி ஒரு வேலையை சிரமேற்கொண்டு செய்ய எல்லா சின்ன படங்களும் சப்போர்ட் செஞ்சிட்ருக்கிற நம்ம தமிழ் சினிமாவின் இன்றைக்கு நிச்சயமாக பிதாமகன் என்று அழைக்கலாம் என்ற அளவுக்கு இருக்கக்கூடிய பாகிராஜ் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். அதே போல மாபெரும் களம் காத்திருக்கிறது. ஒவ்வொரு மணித்துளியும் மிக மிக முக்கியமானது என்ற சூழ்நிலையில் இருக்கும் என் அன்பு தம்பி சீமான் நல்ல படங்களுக்கும் சிறிய படங்களுக்கும் பல மணி நேரங்களை செலவு செய்து இங்கிருந்து இந்த சினிமாவை எங்கிருந்து போனாலும் இந்த சினிமா மேல் உள்ள காதலை விடாமல் தொடர்ந்து இந்த நேசிப்பை காட்டிக்கொண்டே இருப்பதற்கு என்னுடைய நன்றி. சினிமா போராளி அன்பு தம்பி செல்வமணிக்கும் என்னுடைய வணக்கம். அதே போல இந்த நிழற்குடை மொத்தத்துக்கும் நிழற்குடையாக ஒருவர் இருக்கிறார். மொத்த நிழற்குடை எங்க இருக்குன்னா ஒரு நிழற்குடை கீழே இருக்கு. அந்த நிழற்குடை என் பேரன் வீட்டுக்குரிய சகோதரன் KS அதிகமான் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படத்தை பார்க்கிற வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப மனம் நெகிழ்ந்து போச்சு. எப்படி இப்படி எடுக்க முடியுன்ற மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த மேடைக்கு சொல்ல வேண்டியது எல்லாம் படம் பார்த்து எல்லாரும் அதை சொல்லி தான் ஆகணும். ஆனால் இன்னைக்கு சிறிய படங்களுடைய நிலைமை ரொம்ப கேவலமான சூழ்நிலை இருக்குது. இன்னைக்கு இவ்வளவு செலவு பண்ணி எடுத்த சிவாரமும் அற்புதமாக ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ண அந்த படத்தில் அவர் ஒரு பைசா கூட கையில் எடுக்காமல் அந்த படத்தை அவர் வெளியிடுறாரு இன்னைக்கு. அதுதான் இன்றைக்கு சினிமாவுடைய யதார்த்தம். உண்மையாகவே அந்த பிளாக் பஸ்டர் ஃபிலிம் சார்பாக வெளியிடும் அன்பு சகோதரன் அவர்களுக்கு என்னுடைய மொத்த இண்டஸ்ட்ரி சார்பில் எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். நிச்சயமா நீங்க ஜெயிக்கணும். இந்த படத்தை செலவு பண்ணி வெளியிடுறதுன்னு வந்தவங்களுக்கு மிகப்பெரிய வணக்கம், நன்றி. ஏன்னா நீங்க குறைஞ்சபட்சம் நிச்சயமா நீங்க ஜெயிக்கணும். உங்களுடைய எண்ணம் ஜெயிக்கணும், மனசு ஜெயிக்கணும். இப்படி ஒரு கான்செப்டை கொண்டு கொடுத்த மக்களுக்கு ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லி அழகான படத்தை கொடுத்துருக்கிற இந்த தயாரிப்பாளர் ஜெயிக்கணும், இயக்குனர் ஜெயிக்கணுன்றதுக்காக எல்லார் சார்பிலையும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அந்த படத்தில் விஜித் ரொம்ப அற்புதமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு அருமையான ஒரு ஆக்டர் நமக்கு திருமணம் கிடைச்சிருக்காரு நம்ம சொல்லலாம். அந்த கதாநாயகி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த நடித்த 2 குழந்தைகள் அப்படி தெய்வ குழந்தைகள் மாதிரி அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. படத்தினுடைய ஒளிப்பதிவு, இசை எல்லாமே மிக பொருத்தமாக, எதுவுமே கொஞ்சம் ஓவராக போகாமல் எல்லாமே அந்த படத்தோடு ட்ராவல் ஆகி தனியாக தெரியாமல் ரொம்ப அற்புதமான படமாக இருந்தது. இதெல்லாம் தாண்டி நம்ம தமிழ் சினிமாவின் பொக்கிஷமாக இன்னொரு நடிகர் திலகமாக நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவயானி அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா அப்படியே அந்த படத்தில் வாழ்ந்துட்டாங்க. மற்றவங்களாம் நடிச்சாங்க, அவங்க அப்படியே வாழ்றாங்க. ஏன்னா அது அவங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய சுபாவமாகவே இருக்கு. அது அப்படிதான் இருப்பாங்க. நேச்சுரலாக அவங்க குழந்தைய கையில் கொடுத்துட்டு இந்த மாதிரி அவங்க வளர்த்துருவாங்கன்னு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு இயல்பானவங்க. அப்படி ஒரு கருத்து, ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல படம், நல்ல மேக்கிங் இத்தனையும் இருக்குது. அப்படி ஒரு அற்புதமான நடிப்பை தந்த உங்களுக்கு நிறைய விருதுகள் அந்த படம் கொண்டு சேர்க்கும் என்று நம்புகிறேன், வாழ்த்துக்கிறேன். அதே போல் இந்த படத்தில் மொத்த டீமுடைய வாழ்த்துக்கள். டெஃபினட்டாக தமிழ் சினிமா ஒரு நல்லா இருக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி சினிமாக்கள் ஓடணும். இது ஓடி எல்லாரும் லாபம் சம்பாதிக்கணும், பெயர் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும். அதுக்கு என்னுடைய அன்புக்குரிய மீடியா நண்பர்கள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.
பேச வரீங்களா? பேசுறாங்களா? ஓகே. ஹேண்ட்மைக் கொடுங்க. So hi. ஹாய். ஹாப்பியா படத்துல நடிச்சது? சூப்பரா சூப்பரா இருக்கா? என்ன கேரக்டர் கொடுத்தாங்க? உங்களை என்ன பண்ண சொன்னாங்க படத்துல? என்ன பண்ணீங்க நீங்க? பலூன் கீழே வச்சுட்டாதான் அங்க தெரியும் கேமரால உங்க ஃபேஸ் எல்லாம் தெரியாது. என்ன பண்ணீங்க? நீங்க படத்துல என்ன பண்ணீங்க? ஆக்டிங் பண்ண. ஆக்டிங் பண்ணீங்க. யார் சொல்லி கொடுத்தா ஆக்டிங்? அம்மா. அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? நீங்க சமத்தான பாப்பாவா? ஆமா. நீங்க யாருக்கா தேங்க்ஸ் சொல்லணுமா? யாருக்கு? எல்லாரும் பாருங்க. அங்க பார்த்து எல்லாரும் இந்த படத்தை வந்து பாருங்க சொல்லி. எல்லாரும் பண்ணிட்டு பாருங்க. So cute. Thank you. நீங்க பேசுறீங்களா? ஹாய். ஹாய். என் பேரு நிஹாரிகா. பிடிச்சிருந்துச்சு. நிலா. மே 9th படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. Thank you. இந்த நிஹாரிகாவே தான் என்னோட கைக்குட்டை ராணி. இந்த பாப்பா தான். இந்த படத்தில் நடிக்கும் போது தான் இந்த பாப்பாவை பார்த்தேன். ஒரு அற்புதமான ஒரு குழந்தை நட்சத்திரம் இது. பயங்கரமான நடிப்பு, ரொம்ப ஃபோக்கஸ்டான ஒரு குழந்தைய பார்த்தேன். இவ தான் என்னோட கைக்குட்டை ராணி. இவ தான் என்னோட ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கா. ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்கா. இவளுக்கு வந்து நார்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வந்து சிறந்த குழந்தை கான விருது இப்ப வந்திருக்குது. படத்தை பாருங்கன்னு சொல்லுங்க. படத்தை பாருங்க. மே 9th ரிலீஸ் ஆக போகுது. மே 9th ரிலீஸ் ஆக போகுது. நிழல் குடை குடும்பத்தோட எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. Thank you. Very good. So cute. 2 குழந்தை பேச செயலாளர் திரு பேரரசு அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் 2 நிமிஷம் சொல்லிட்டு பில்டப் 4 நிமிஷம் இருக்கு. இவங்களே எல்லாத்தையும் பேசிட்டு அப்ப நாங்க என்னத்தை பேசுறோம்? உசாராத்த இயக்குனர் திரைக்கதை மன்னன் பாய்பிராஸ் அவர்களுக்கும் செல்வன் சார் அவர்களுக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். சமீபத்தில் நான் செல்வமணி சாருக்கு மேனேஜர், பிஆர்ஓ, டிரைவர் ஆகிட்டேன். நான் அவராட்டுக்கு ஒரு படத்தை கமிட் ஆகிறாரு. நான் வந்து ஆடியோஸ் வந்துன்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி தேவானி மேடம் ஹீரோனா பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு வரணும்னு சொல்லிட்டாரு. பெப்சிக்கு நான் மதியம் போயிட்டேன். ஒரு குரூப்பாக வருது. இந்த எலெக்ஷன் அந்த கூட்டணி பேசுகிற மாதிரி என்னென்ன ஒரு குரூப்பாக வந்துட்டு இருக்கு. இவரே எங்கே கமிட் ஆகுங்கிறே மறந்துடுறாரு முதல்ல அந்த டென்ஷனில். அப்போ கூட இருந்து சரி தேவன் மேடம் ஸ்பெஷலாக சொல்லியிருக்காங்க அப்படி மீட்டிங்கை முடிச்சுட்டு அவர் கூடவே அவர் வீட்டுக்கு போய் அங்கேருந்து நேராக கூட்டிகிட்டு இங்கேருந்து விட்டாச்சு. மேடம் ஆமாம் இப்போ வந்து நான் வந்து இந்த படத்தில் பிஆர்ஓ பேரான போடுங்க கொஞ்சம். அண்ணன் சீமான் அவர்கள் கொஞ்ச காலம் அவரை கருப்பு சட்டையிலே பார்த்தேன். கொஞ்சம் வருத்தமாச்சு, என்னடா அண்ணன் கருப்பு சட்டையை போட்டுக்கிருக்காரு அப்படின்ட்டு. இப்போ கொஞ்சம் வெள்ளைக்கு மாறி இருக்காரு. வெள்ளையில் மாறி இருக்காரு. கருப்பு சட்டையில் பார்த்த விட வெள்ளை சட்டையில் அண்ணன் அழகா இருக்கீங்கண்ணே, இப்போ கலையா இருக்கீங்கண்ணே. நீங்க கருப்பு சட்டையை தவிர நீ வெள்ளையை போடுங்க, மஞ்சளை போடுங்க, பச்சையை போடுங்க, சிவப்பை போடுங்க, கருப்பு மட்டும் போட்டுறாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு செட் ஆகலை. நீங்க பிங்க் கலர் போடுங்க, காய் போடானா பிங்க் கலர் போடுங்க. இல்லை தேசிய கொடியில்
மேலே ஒரு பச்சை வெள்ளை தொண்ணூறு கலர் இருக்குல்ல, அதை போட்டுருங்க. ஆமாம், இந்த கருப்பு மட்டும் ஏன்னா கொஞ்சம் டல் அடிக்குது உங்களுக்கு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கண்ணா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. அப்புறம் அதிகமாகலாம் சொன்னார், ஆனால் நிறைய பணிகள் இருக்கும், டென்ஷனாக இருப்பார். இன்றைக்கி அரசியல்வாதியிலே ரொம்ப கூலாக இருக்கிறது அண்ணன் தான். அரசியல் தலைவர்களையே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அவராக ஜாலியாக இருக்கார். ஏன்னா இந்த தேர்வு வர நேரத்தில் இந்த கூட்டணி தேவைப்படுதுல, அவங்க டென்ஷன் ஆவாங்க. அவனை பிடிப்புமா, இவரை பிடிப்புமா, இந்த கட்சி ஆளை பிடிச்சா இந்த ஓட்டு வந்துடும், ஓட்டு கணக்கெல்லாம் போட்டு மண்டி பிச்சு அவ்வளவு நடக்கும், டென்ஷன் இருக்கும். தமிழ்நாட்டிலேயே அந்த டென்ஷன் எதுவுமே இல்லாத ஒரே ஆள் அண்ணன் சீமான் தான். ஏன்னா அவர் கூட்டுறது கவலைப்படுறதில்ல. நீ கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன், நானும் யாரையும் கூப்பிட மாட்டேன், எனக்குன்னு டென்ஷன். அதனால அண்ணன் டென்ஷனாக இருப்பார், பரவாயில்லாம் இங்கே பில்டப் பண்ணாதீங்கன்னா அதிகமான அவர் அண்ணன் ரிலாக்ஸாக இருக்காருங்க. அவருக்கு ரிலாக்ஸ் ஆகிற ஒரே இடம் நம்ம சினிமா ஃபங்க்ஷன் தான். ஏற்கனவே நம்ம தங்கர் பச்சன் ஆர்டிஃபிஸ் வந்தீங்க, வீடியோலாம் பார்த்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கத்தல தீரம் இந்த உணர்ச்சி அதெல்லாம் இல்லாமல் என்ன ஜாலி. இளையராஜா சார் பாட்டு பாடி 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 அது கேட்கும்போது நம்மளுக்கு ரிலீஃபாக இருக்குது. அப்போ அவருக்கு எவ்வளோ ரிலீஃபாக வந்திருக்கோம். ஆனால் நீங்கள் அடிக்கடி வாங்க, இங்கே வந்தால் தான் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒரு எனர்ஜி ஏற்றிக்குங்க. இங்கே என்ன தான் நீங்கள் அரசியல் பண்ண விட சினிமா தான் உங்களுடைய தாய் வீடு. இந்த மாதிரி அண்ணன் அது மறக்காமல் வந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் தேவயானி மேடம், அவங்க சொல்லணும்னா இப்போ நடிகையிலே அவங்க தான் சகலகலா வள்ளி. நம்ம ஏகப்பட்டதில் போயிருக்காங்க. அப்படியே நடித்தாங்க, அப்புறம் கொஞ்சம் நேரம் டீச்சராக இருந்தாங்க. இது சம்பளத்துக்கு இல்லை, ஆத்ம திருப்திக்கு. நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம கல்வி கற்றுக் கொடுக்கணும், அது ஒரு திருப்தி. அங்கே இருந்தாங்க, ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் பரவாயில்ல. இயக்க சங்கத்தில் உறுப்பினராகாமல் டேரக்ட் பண்ணிட்டாங்க. நானும் சரி படம் பண்ணிட்டாங்க. நானும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன், சீக்கிரம் நீங்கள் உறுப்பினர் ஆயிடணும். ஏன்னா எங்கள் இயக்க சங்கத்தில் பெண் உறுப்பினர் கம்மியாக இருக்காங்க. ஆமாம், அதனால் நீங்கள் வந்துருந்தேன். அவங்க பாருங்க, கைக்குட்டை ராணின்னு ஒரு படம் பண்ணாங்க, குறும்படம். டக்குன்னு பண்ணிடல, அதையும் முறையாக பண்ணணும்னு டேரக்ஷன் கோர்ஸ் படிச்சுட்டு பண்ணுறாங்க. இதில் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இப்போலாம் 10 படம் நடித்தாலே டேரக்ஷன் கற்றுக்கலாம். இப்போ நடிகர்லாம் 4 படம் பண்ணிவிட்டு டேரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இவங்க யாரும் 50 எத்தனை மேடம் 50 படமா நடிச்சது இது வரைக்கும்? ராஜகுமார் சார் கணக்கு சொல்லுங்க சார். ஓகே, இப்போ 99 சூப்பர். இதுதான் புருஷன் கரெக்டாக இருக்கிறதுல ராஜகுமார் சார் கணக்கு கரெக்டாக கணக்கு வச்சிருக்காரு. ஆமாம், ஓகே ஓகே. அது குரு, அது குருதட்சணை. இது ஆமாம், குருதட்சணை வந்து 100 ரூபாய் மேடம் அங்கே பண்ணிருங்க. என்னன்னா 100 கூட பண்ணிட்டாங்க. இதுவே டேரக்ஷன் பண்ணுறதுக்கான அனுபவம் வந்திருக்கும், பண்ணல. வீட்லேயே ஒரு டேரக்டர் இருக்கார், அவர்கிட்ட டேரக்ஷன் எப்படின்னு கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். அங்கே உஷாராயிட்டாங்க, வேணாம் உஷாராயிட்டாங்க. நம்ம முறையாக டேரக்ஷன் கோர்ஸ் படித்து கரெக்டான படம் பண்ணுவோம் அப்படின்ட்டு பிரசாத் லேப்லேயே டேரக்ஷன் கோர்ஸ் படித்து சர்டிஃபிகேட் வாங்கி, சர்டிஃபிகேட் வாங்குறப்போ நான் அந்த கண்குள்ள பற்றி நானும் பார்த்தேன். அந்த சில கொடுப்பு நம்மளுக்கு இருக்கும்ல, வீட்டுக்கூட பார்க்கல. ராஜகுமார் சார் நாங்கள் இருந்தோம் இங்கே, ஏன்னா ரசிகர் நாங்கள். ஆமாம், அதனால் அவங்க டேரக்டராக இருக்காங்க. அண்ணா மறக்காதீங்கண்ணே, நான் வரும்போது பிரச்சனையே வரும். இங்கே போத்தாலும் எப்போ பாரு நமக்கு ஒரு ராசி அது. ஆமாம், அப்போ தான் குறுக்கு போவாங்க, கை மேலே தூக்குவாங்க. ஓகே ஓகே. இந்த யாரும் சொன்னாங்க, நிறைய ஆடியோ பண்ணி போவோம், நடிக்கிற கதாநாயகியில் வரமாட்டாங்க, சம்பளம் வாங்குற அவங்க வரமாட்டாங்க, சம்மந்தம் இல்லாமல் நாங்கள் வருவோம். இது எங்களுக்கு ஒரு தொழில் மாதிரி போச்சு, குல தொழில் மாதிரி போச்சு. ஆனால் இன்னைக்கு தேவயானி மேடம் இந்த பற்றி நடிச்சிருக்காங்க. அவங்க ஃபங்க்ஷனுக்கு வரலாம், பேசலாம், சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் இதில் பாதி விஐபிகளுக்கு அவங்க நேரடியாக ஃபோன் பண்ணி அவங்க வரவழைச்சிருக்காங்க. காலையில் முதல் போன
அவங்க பொண்ணு எனக்கு, சார் மறந்துடாதீங்க சார். ஓகே செல்மன் சார் வராரு, அவங்க வராங்க, ஓகே அங்கே நான் வா கொடுத்துறேன் சார், நான் கூப்பிட்டு வந்துடுறேன்ட்டு. அதான் நான் பெப்சிக்கு வந்தது. ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட்டாக அதோட ஒதுங்கிறாம அவளுக்கு இன்வால்வ்மெண்ட்டு, இந்த இன்வால்வ்மெண்ட் இருந்தாலே இந்த நூறன் மேடம் நீங்கள் 200 தாண்டிடுவீங்க. தொழில் இன்வால்வ்மெண்ட் இருந்தாலே எல்லாம் கண்டிப்பாக சாதிக்கலாம், அது வேணும். அப்புறம் இந்த படம் நிழற்குடை, இது ஒரு சாதாரண திரைப்படம் அப்படின்னு கலந்து போக முடியாது. ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான படம், ரொம்ப மிக தேவையான படம். பேரண்ட்ஸுக்கு குழந்தைய வளர்த்துவது வேற, குழந்தை வளர்ப்பு வேற. பணக்காரா இருப்பாங்க, கோடீஸ்வரா இருப்பாங்க, அவங்க ஈஸியாக குழந்தைய வளர்த்துக்குவாங்க, படிக்க வைப்பாங்க, லட்சக்கணக்கில் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டி படிக்க வைப்பாங்க, தனியாக பிஸ்னஸ் பண்ணி கொடுப்பாங்க, இல்லை பெரிய வேலைக்கு பெரிய அமௌண்ட்டை லஞ்சமாக கொடுத்து வேலை வாங்கி கொடுப்பாங்க. இதெல்லாம் குழந்தைய வளர்த்து விடுறது. வளர்ப்புங்கிறது என்ன, அது இருக்கா இன்னைக்கு? வளர்ப்பே இல்லை இன்னைக்கு. அதை சொல்றதான் இந்த நிழற்குடை. குழந்தைய பெத்தா மட்டும் பத்தாது, வளர்க்கணும், நம்மளை சார்ந்துக்கணும் குழந்தை. அதை விளையாடி அது மலரை ரசிக்கிற நேரத்தில் எங்கே இருக்குதுமா, அது பிளே ஸ்கூல்ல இருக்கு. பிளே ஸ்கூல்ல விட்டுற முடியும், காலைல விட்டு மதியம் தான் வருது. எங்கே பேரண்ட்ஸ் இருக்கு? அதுக்கு வரும்போது ஸ்கூலுக்கு போயிட்டா படிப்பு காலைல போடுறது, சாயந்தரம் தான் வர்றது, இப்போ நைட்டு வர நிறைய ஹோம்ஒர்க், இப்போ நிறைய பாரம், கல்வி பாரம். குழந்தைகிட்ட பேரண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. இப்போ இதுதான் இந்த படம் சொல்லுது. குழந்தைய வளர்த்துவது வேற, வளர்க்கணும்னா வளர்க்குறது என்ன, குழந்தை வளர்ப்பு சரியா இருக்குங்கிறாங்களே, என்ன சொல்றாங்க, குழந்தை வளர்ப்பு சரியா இருக்குன்னா தாய் தப்புன்னு பொறுப்பா ஒழுக்கமா நல்லபடியாக குழந்தை வளர்த்துக்கான்னு அர்த்தம். அது ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கு வரணும். இது ஒரு ஷாட்டு, அந்த குழந்தைய குளிக்க வைப்பாங்க, குளிக்க வச்சு துண்டை கட்ட போக அது அவசரப்படும். அந்த குழந்தை பெண் குழந்தை அந்த ஜட்டியை கட்ட போகும், நோ அப்படின்னு துண்டை கட்டுவாங்க. அதுதான் வளர்ப்பு. டக்குன்னு ஜட்டி குழந்தை கட்டக்கூடாது. அப்போ பதறி போய் அந்த துண்டை கட்டுவாங்க. இது ஒவ்வொரு விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பேரண்ட்ஸ் குழந்தை நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்கணும். அது இன்னைக்கு இல்லை. சேர்த்துட்டா போதும், ஸ்கூலில் சேர்த்துட்டா போதும், பிளே ஸ்கூலில் சேர்த்துட்டா போதும், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினா போதும், வெளிநாட்டு படிக்க அனுப்பி வச்சுட்டா போதும். அரவணைங்க, அன்பை காட்டணும். இந்த நல்ல விஷயத்தை இன்னைக்கு அது இல்லைங்கிறத இன்னைக்கு இல்லை, அது சுத்தமாக நிறைய இடத்த காணாம போச்சு. இது நம்ம வளர்ப்புங்கிறது நமக்கு இல்லை, அதோட லைஃபுக்கு, அதோட வாழ்க்கைக்கு. நீங்கள் ஒழுங்கா இருந்தால் தான் நாளைக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா எதுவும் அது பேச தெரியாது, தப்புலாம் தெரியாது, எந்த ஒரு குற்றம்லாம் பேச தெரியாது, அப்படி வளர்த்துருங்க. அதை சொல்லதான் இந்த நிழற்குடை. நல்ல படம் இது, மக்களுக்கு வேண்டிய படம் இது, இப்போ தேவையான படம். இந்த படத்துக்கு மக்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும். சின்ன சின்ன படங்கள்லாம் நல்ல கதையும் சொல்ல படம்லாம் ஓடுது, அதுக்கு உண்மையிலே இன்னைக்கு போல மீடியாக்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்கள் சப்போர்ட்டில் நிறைய படங்களை வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த படத்தையும் வெற்றியாக்குங்கள். மக்களாகிய அனைவரும் தியேட்டரில் பார்த்து இந்த படத்தை வெற்றி அடைப்போம். நன்றி, வணக்கம். சொல்றீங்கன்னே ஒரு கன்ஃபியூஷன். நான் சொல்லிட்டேன், அண்ணன் சொல்ல முடியும் இல்லை, நான் வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். ஒரு சந்தோஷமான செய்தியோட தொடங்கணும்னு நினைக்கிறேன். செய்தி என்னன்னா, நான் அதிக நேரம் பேச விரும்பல, ஒரு நிமிஷத்தோட முடிச்சுக்கிறேன். என்னன்னா நீங்க வெயிட் பண்றது யாருக்காக வெயிட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க பாக்யராஜனோட பேச்சுக்காகவும் சீமானோட பேச்சுக்காகவும் காத்திருக்கீங்க. உங்களுடைய உணர்வு கூட புரிஞ்சு கொண்டு ஒரு நிமிஷத்துல ஒரு சில விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். நான் இந்த விழா எனக்கும் ஒரு குடும்ப விழா தான். என்னன்னா அதியமானன் எங்க ஊர் தான். பட் நான் இப்போ அதியமானன் இயக்குற படத்தை நான் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 50-60% முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ அவரோட குடும்பத்தோட இந்த படைப்பு. ஸோ அதனால இது எனக்கும் ஒரு குடும்ப விழா தான். நான் தேவயானி மேம் பற்றிங்க பேசணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா நான் பார்க்குறேன், இவங்க அன்னைக்கு படம் ப்ரீவியூ போடும்போது பார்த்தேன், வந்தவங்களுக்கு அப்புறம் இவங்க தான் நின்று ரிசீவ் பண்ணாங்க. ரிசீவ் பண்ணி எல்லாரையும் உள்ள உட்கார வச்சு பார்த்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டாங்க. இன்னைக்கும் பார்க்குறேன், இவங்க முன்னாடி நின்று
ரிசீவ் பண்ணி எல்லாரையும் ரிசீவ் பண்ணி கூட்டு வந்து பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது. இப்போ உள்ள ஹீரோ ஹீரோயின்லாம் யாரும் ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கே பயப்படுறாங்க. ஃபங்க்ஷன் வர வருவாங்களா வரமாட்டாங்கன்னு தெரிய மாட்டேது. நான் நீங்கள் சொன்னீங்கல்ல தேட்டரில் வந்து படம் வந்து நீங்கள் நிறுத்தி வைக்காதீங்க, ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு நம்ம டைம் ட்ராவலில் 90s போனோம். இப்போ இன்னைக்கு நடக்காதது அவர் கையில் இல்லை, தேட்டருக்காரன் கையில் இருக்குது. இன்னைக்கு ஒரு ஷோ உங்களுக்கு ஆள் வரலைன்னா அடுத்த ஷோ இருக்காது. இன்னைக்கு எல்லாமே ஒரு நாள் நிகழ்ச்சி தான். அந்த 11 மணி ஷோவுக்கு ஆள் வரலைன்னா 12 மணி ஷோவுக்கு அந்த படம் டெத்து முடிஞ்சு போச்சு. அது நீங்கள் சொல்கிற அந்த 90s காலம் இப்போ நினச்சோம்னா நமக்கு 90s 80s படம் பண்ணவங்க காலத்தோட நம்ம போய் படம் பண்ணிடலாமா இருந்தோம். ஏன்னா அப்படி இருந்ததுனால தான் நிறைய இயக்குநர்கள் வந்தாங்க. வராது. பட் இன்னைக்கு உள்ள பிசினஸ் மாடல் அப்படி அதுதான் சொல்றேன். இது வந்து இப்ப நம்ம தேட்டருக்காரங்கள்ட்ட கேட்க வேண்டியது. அவங்ககிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து கவுண்டர்ல பாப்கார்ன் வைக்கல, டிவி வைக்கல, பண்ண வைக்கலன்னு சொல்லுவாங்க. கூட்டம் இல்லை, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா டிக்கெட் விலையை விட நீங்க வந்து அதிகமா அவங்களுக்கு மார்ஜின் வர்றது அந்த கேண்டீன்ல தான். ஸோ அவங்களுக்கு தேவை கேண்டீன் ஓடணும். நீங்க 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 தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கீங்க, நீங்களும் பேசுறீங்க, நான் பல பேட்டியில பார்த்துறீங்க. தமிழ்குமார் சார் நீங்க துணை தலைவர் நினைக்கிறேன். பேசி நீங்க அமைதியா இருக்கீங்கன்னு சொன்னார். அவர் பேசும்போது தமிழ்குமார் ரொம்ப அமைதியானவர் அப்படின்னா, தமிழ்குமாரோட இன்னொரு முகம் தெரியல நினைக்கிறேன் அவங்களுக்கு. கண்டிப்பாக உங்களுடைய அந்த நல்ல பண்புக்காகவே இந்த படம் வந்து பெருசா வெற்றியடைன்னு வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் பேரன்பும் வாழ்த்துக்களும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தொகுப்பாளர் வந்து பேச ஆரம்பிக்கும் போது ஒரு குவிஸ் மாதிரி என்ன இருக்குமா அவங்களுக்குமா எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குன்னு. ஆனா என்ன அழைக்கும் போது நான் எப்படி வெளிப்படையா இருக்கணும், அது மாதிரி என்ன அழைக்கும் போது என்னதான் கூப்பிடுறாங்கன்னு எல்லாரும் தெரிஞ்சிடுச்சு. அந்த வகையில ரொம்ப நன்றி. உண்மையாவே இந்த மேடையில் இருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம், இரவு வணக்கம். படம் ஆரம்பிக்கும் போது நான் படத்தை நான் எதுவும் பார்க்கவே இல்லை. இதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. தேவானி ஃபோன் பண்ணாங்க, வந்து படம் பார்க்க கூப்பிட்றாங்க. பேரரசு என்னை இருந்து கூப்பிட்டு வந்தார். அப்புறம் சொன்னேன், வேற யாரோ ராஜா வேறு கூப்பிட்டாருன்னு. இல்லை சார் அதுவும் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னாரு. ராஜாவை தான் எனக்கு தெரியும், இங்கே வந்து தான் சிவா ஆறுமுகம்னு வேற பேரில் படம் வந்தது. உண்மையாகவே இந்த படம் சாங் பார்க்க ஆரம்பிக்கும் போது ஒரு ப்ளசண்ட்டாக இருந்தது. ஒரே இறைச்சலமாக இதுமாக இருந்த படத்தில் பார்க்க ஆரம்பித்த ஒரு 1வது நிமிஷத்துலேயே அதுக்குள்ளே வந்து ஆடியன்ஸை உள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஷார்ட்ஸ் அவ்வளோ அழகாக இருந்தது. உண்மையாக ஃபஸ்ட்டு வாழ்த்து யாருக்கு சொல்லணும், கேமராமேனுக்கு தான் அந்த ஃபஸ்ட்டு வாழ்த்து சொல்லணும். அவர் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ளசண்ட்டாக கண்ணுக்கு இனிமையாக இருந்தது. அப்புறம் அந்த இசை மெலோடியாக ஒரு சாங்கு, இது மெலோடி மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லாக வந்து அந்த ரீ ரெக்கார்டிங் வந்து இப்போ வந்த மியூசிக் டைரக்டரில் மிகச்சிறந்த ரீ ரெக்கார்டிங் கொடுத்துருக்காரு வந்து நரேன். ரொம்ப சூப்பர் அழகாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் நடித்த எல்லாருமே படத்தில் நடித்த ஹீரோ விஜய் அஜித் ரெண்டுத்தையும் சேர்த்து விஜய்த்துன்னு வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு. ஆனால் அவர் பார்க்கும்போது கார்த்திகை பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஸ்மைல். நீங்கள் நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஹீரோ வருவீங்க. நிச்சயம் இப்படியே நீங்கள் ஒரு அன்பாகவும் பணிவாகவும் இருக்கணும். எவ்வளோ உயரத்துக்கு வந்தாலும் தேவயானி மாதிரி நீங்கள் வந்து 100வது படத்தை தொடர்ந்தாலும் வாசல்ல நின்று வரவேற்ற ஒரே ஹீரோயின் தேவயானி தான். அது மாதிரி நீங்கள் வரவேற்கலான்னு பரவாயில்ல, வணக்கம் சொல்லணும். நீங்கள் 100வது படத்தில் எங்களுக்கு வணக்கம் சொல்லணும். அவ்வளோ அழகாக இருந்தது. அதுபோல் ஹீரோயின் பேர் வந்து கண்மணி, அழகான தமிழ் பேரில். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பேர் தமிழ் பேரில் ஒரு கண்மணின்னு ஒரு ஹீரோயின் பார்த்தோம். ஒரு ப்ளசண்ட்டான ஃபேஸாக இருந்தது. இல்லை இந்த படம் நம்ம சொல்லுவோம் நல்ல படம் வரணும்னு. ஆனால் நல்ல படத்தை ஓட வச்சா தானே நல்ல படம் வரும். இப்போ இந்த படம் பார்த்தோம், நிச்சயமாக வந்து ஒரு சமூகத்துக்கு என்ன மாதிரியான ஒரு படம் வேணுமோ அது மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஓட வச்சாதான் நல்ல படத்தை அடுத்தவங்க எடுப்பாங்க. இல்லைன்னா வந்து வேற மாதிரியான படங்கள் தான் வராந்துரும். ஒரு கமர்ஷியல் அப்போ படம் எடுக்கிறவங்களை திட்டி பிரயோஜனம் இல்லை. நல்ல படங்கள் வரும்போது அதை பார்க்க வைக்கிற இல்லை பார்க்குற ஆடியன்ஸ் இருந்தாதான். இப்போ சொன்னாங்க தேவயானி சொன்னாங்க, நீங்கள் வந்து ஒரு ஷோவில் எடுத்துட்டாங்கன்னா அது யுவராஜ் கையில் இல்லை. யுவராஜ் படம் பார்த்து அதை வாங்கி ரிலீஸ் பண்ணா அதுதான் அவர் கையில் இருக்க தவிர, அங்கே வந்து சார் சொன்ன மாதிரி டிக்கெட் கவுண்ட்டில் நீங்கள் 100 டிக்கெட் வாங்கி போய் உள்ள அமைச்சிருந்தா கூட கேன்டீனில் ஃபுல்லாகுதா இல்லையாங்கிற சுச்சுவேஷன் தான் எனக்கு. இன்னைக்கு வந்து தியேட்டர்ஸ்லாம் வந்து மினி ரெஸ்டாரண்ட் ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட்ல என்ன பிஸ்னஸ் இருக்கு அந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் படம் ஓடுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரியான படங்களை வந்து தயாரிக்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு திரைப்படத்துறைக்கு இருக்கு. நீங்கள் ஒரு நல்ல போஸ்ட்ல இருக்கீங்க. அவங்க சொன்னார் வந்து நீங்கள் ரொம்ப
பணிவான பெண் மட்டும் இல்லை, தீயா பரவக்கூடிய ஒரு பெண்ணும் இருக்கீங்க. தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கீங்க. தயாரிப்பாளர்கள் நினைச்சா அவங்க ஒரு அணியா இருந்தாங்கன்னா அவங்கள யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. உற்பத்தி பண்றவங்க அந்த தன்னோட உற்பத்தி பொருளுக்கான விலையை நிர்ணயிக்க முடியாத 2 பேர் தமிழ்நாட்டில். ஒருத்தன் விவசாயி, இன்னொருத்தன் திரைப்பட தயாரிப்பாளர். வந்தாதான் விலை சொல்லுவான். இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வந்து நாத்து நட்டேன், களை எடுத்தேன், தண்ணி பாய்ச்சினேன், அறுவடை பண்ணேன், கொண்டு வந்து சேர்க்கிறேன்னா அதுக்கான விலையை விவசாயி நிர்ணயம் பண்ண முடியாது. அது போல தயாரிப்பாளர் 10 வட்டி வாங்கினேன், 5 வட்டி வாங்கினேன், இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இவ்வளவு நாள் எடுத்தேன், இந்த படம் இவ்வளவு செலவாயிருங்க, இதுக்கான விலை இவ்வளோ அவரால் சொல்ல முடியாது. இந்த 2 பேருமே தமிழ் மக்களை வாழ வைக்கிற, இல்லை சிந்திக்க வைக்கிற, இல்லை சிரிக்க வைக்கிற 2 இடத்துல இருக்காங்க. ஆனால் இவங்க நிலைமை வந்து இன்னும் படுமோசமான நிலையில் தான் இருக்குங்க. இதை சரி பண்ணணும்னா உற்பத்தியாளர்கள் ஒன்றிணைந்து அது விலையை, அந்த சக்தியை ஒரே சக்தியா நீங்க மாறினீங்கன்னா, தமிழ் குமரன் இங்க இருக்காங்க, எங்களை திட்டாதீங்க. என்ன உங்களுக்கு வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இந்த நீங்க நிர்வாகத்தில் இருக்கிறதால, இப்போ தேவானையெல்லாம் வந்து நிர்வாகத்தில் இருக்கிறதா சொல்றேன், நிர்வாகத்தில் இருக்கிறதால எங்களால ஏதாவது உதவி பண்ண முடிஞ்சா எங்களை கூப்பிட்டு சொல்லுங்க, இல்லை எங்க மேல தவறு இருந்தா எங்களை கூப்பிட்டு சொல்லுங்க. நிச்சயமா இந்த தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னு தான் நாங்க போராடுறோம். எங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவை காப்பாற்றுறதுக்கு பல வகையில நான் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு உதவியா இருந்திருக்கேன், நிச்சயமா இனிமே இருப்பேன். அதனால நீங்க எது சரி எது தவறு நீங்க முடிவு பண்ணி எங்களை கூப்பிட்டு நாங்க வந்து பேசுறோம். தவறா இருந்தா எப்பவும் திருத்திக்க தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் தயாரா இருக்கு. அந்த வகையில இந்த படத்தை ஓட வைக்க வேண்டியது உங்க எல்லாருடைய பொறுப்பு. ஏன்னா உண்மையாவே வந்து அவ்வளோ அழகா அந்த படம் பார்க்கும்போது, தேவயானிமெல்லாம் பார்க்கும்போது ஒரு பிளசண்டா, வனிதா பேசும்போது சொன்னாங்க, ஒரு ஆட்சி மாதிரி வர போறாங்க. நிச்சயமா நீங்க கடைசி வரைக்கும் நீங்க வந்து சினிமாவில் இருந்து நல்ல இருந்துட்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்க எப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ தமிழ் சினிமாவில் வந்து இப்போ நான் ரோஜாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்றேன், அப்போ வந்து அது ஒரு பரபரப்பு செய்தி, அது ஒரு பரபரப்பா அப்பா ரோஜா சொல்ல முடியும் கல்யாணம் பேசி இருப்பாங்க. அப்ப குஷ்பு சுந்தர் கல்யாணம் பண்ணாங்க, அது ஒரு பரபரப்பு செய்தி. ஆனா உங்களுக்கு மட்டும் ஷாக்கிங் செய்தி. நான் சொல்லக்கூடாது, நான் ஒரு பெரிய இடத்துல இருக்கேன் நடிகரோட, அடி பாவி இப்படி பண்ணிட்டாங்க. அதான் வந்து யாருமே வந்து நீங்க வந்து எதிர்பார்க்க முடியாம ஒரு ஷாக் கொடுத்தீங்க. அந்த வகையில வந்து உங்களுடைய கல்யாணம். ஆனா அதுக்கு பிறகு வந்து உங்க வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, நிச்சயமா நடிகர்களுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கே நீங்க ஒரு உதாரணமா இருக்கீங்க. அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், அழகுங்கிறது வந்து வெளிப்புறத்துல இல்ல, மனசுல இருக்கு, மரியாதைங்கிறது மனசுல இருக்கு. அந்த குடும்பத்தை அவ்வளவு அழகா நீங்க வந்து கொடுத்துட்டு கடவுள் வந்து உங்களுக்கு 2 அழகான பெண் குழந்தை கொடுத்துருக்காங்க, குழந்தைங்களை. உண்மையாவே வந்து நீங்க வந்து உங்க தம்பி பேசுறாரு, பேசும்போது அவர் உங்க முகத்தை தான் நான் பார்த்தேன். அவ்வளவு அவங்க அம்மா இருந்தா எப்படி ரசிப்பாங்களோ அப்படி ரசிச்சீங்க நீங்க, அவ்வளவு பெருமிதமாகவும். ஏன்னா உறவுங்கிறது அதுதான், அந்த உறவை வந்து இந்த சினிமா அவ்வளவு அழகா சொல்லிருக்கு. அது மாதிரி இந்த குழந்தைய நீங்க வந்து பேசும்போது அவங்க அம்மா முகத்துல அவ்வளவு ஆனந்தம், அவ்வளவு பெருமிதம், அப்படி வந்து ரசிக்கிறாங்க. தேங்க்யூ சொல்லு அப்படின்னு போது ரசிக்கிறாங்க. அதுதான் உறவு, அதுதான் தமிழர் கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை இந்த படம் வந்து மிக சிறப்பா எடுத்து காமிச்சிருக்காங்க. நிச்சயமா ரசிகர்கள் எல்லாரும் நீங்க இந்த படத்தை வாழ்த்தணும். அப்புறம் வந்து பேசாம இருக்கிற குழந்தைங்க எல்லாம் பலூன் பிஸ்கட்லாம் கொடுப்போம். நீங்க நாங்க உட்காந்து பேசாமலே இருந்தோம், ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தா எங்க பலூன் சாக்லேட் எல்லாம் கொடுப்பீங்கன்னு நினைச்சேன், அது கொடுக்காம விட்டீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கத்திரி வெயிலுக்கு ஒரு குடை வந்து எப்படி வந்து ஒரு சிறப்பா இருக்குமோ, அது மாதிரி வந்து கத்திரி வெயிலா காஞ்சி போயிருக்கிற தமிழ் சினிமாவுக்கு இந்த நிழற்குடை வந்து ஒரு சிறப்பான குடையா இருக்குங்கிறதா. அது மாதிரி அண்ணனுக்கு தம்பிக்கு ஒரு வாழ்த்து, அது ஒரு வேண்டுகோள். நீங்க சிவப்பா இருந்தீங்க, கருப்பா இருந்தீங்க, இப்ப தூய்மையா இருக்கீங்க, எந்த வண்ணமும் இல்லாம தூய்மையா இருக்குங்கிறதா எங்களோட ஆசை. நன்றி, வணக்கம். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.